ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மேத்தி மஷ்ரூம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வெந்தயக்கீரை வித்து காளான் கறி. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான கறி. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும், நீங்கள் வெளிநாடுகள்லையும் சரி, இந்தியாவிலையும் சரி, எல்லா ரெஸ்டாரண்ட்கள்லேயும் இந்த மெனு இல்லாத ரெஸ்டாரண்ட்டுகளே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு அருமையான டிஷ் இது. இது எவ்வளவு சுலபமாக மற்றும் சுவையாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு குயிக் வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். காளான்களில் நிறையா வகைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச காளானை தேர்வு பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் பொடி பொடியாக உங்களுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கட் பண்ணிக்கோங்க. வீட்டில் கட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கிறதால 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ண வேணாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 15லேருந்து 20 நிமிடம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இது தான்: நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த கசூரி மேத்தி லீவ்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறது குயிக்காக அப்படின்ட்டு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துங்க. ஆயில் எடுத்துக்கிட்டு வெந்தயம் போட்டுங்க. நல்லா சூடாகி வெந்தயம் நல்லா பொரிஞ்சு கருகணும். ஏன் கருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருகுனா அந்த ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கிடும். இறங்கினோடனேயே அந்த கருகிய பாருங்கள், அந்த கருகிய வெந்தயத்தெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. வெந்தயம் நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த ஃப்ளேவர், அந்த கருகிய வெந்தயம் இது கருகுன எண்ணெய் மட்டும்தான் நமக்கு தேவை. வெந்தயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம், வீசிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எண்ணெய் தயாராகிடுச்சு. அதுலேயே நம்ம அந்த வெந்தயம் கசப்புத்தன்மை ப்ளஸ் அந்த ஃப்ளேவரெல்லாம் நமக்கு அதில் இறங்கியிருக்கும். தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் போட்டுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், நறுக்கிய பச்சை மிளகாயை உள்ளே ஆட் பண்ணுறோம். முடிஞ்ச வரையும் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சுங்க. அதிக ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நறுக்கிய தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி போட்ட உடனே எல்லாம் கறி கொஞ்சம் டெக்ஸ்டர் மாறும். அப்போ நல்லா ஓரளவுக்கு அதை குக் பண்ணிவிட்டு தக்காளி அந்த பச்சை வாசனை போன உடனே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், cumin பவுடர், அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சிருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு அந்த மசாலா குக்கார அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ அந்த மசாலா குக் ஆகி அந்த வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை உள்ள ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே தேவையில்லாமல் நீங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, எந்த இதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். மஷ்ரூம் குயிக்காக ஒரு 3 to 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். அது ஓரளவுக்கு குக் ஆன உடனே அந்த கசூரி மேத்தி, அதை வெந்தயக்கீரையை ட்ரையான வெந்தயக்கீரையும் போடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீஃபை நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம். அது மேலே தூவிடுங்க. அவ்வளோதாங்க, வெந்தயக்கீரை மஷ்ரூம் கறி ரெடி. இப்போ நீங்கள் இதை பிளேட்டிங் பண்ணலாம். தேவையான அளவுக்கு சிலண்ட்ரோ, கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு
நீங்கள் இதை பிளேட்டிங் பண்ணி அருமையாக சுவைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜேர்னி வித் சுரேஷ்.